சற்று முன் வெளியான ஜம்மு காஷ்மீரின் தேர்தல் முடிவுகள். பாஜக அதிர்ச்சி தோல்வி. பயங்கர அதிர்ச்சியில் பாஜகவினர். அவசர கூட்டத்தை கூட்டும் மோடி. அதாவது ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தலில் வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரிந்த பின்னர் நடைபெறும் முதலாவது சட்டசபை தேர்தல் இதுதான். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2014ஆம் ஆண்டுதான் கடைசியாக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் இந்த தேர்தல் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பாஜக அரசுதான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி 370வது பிரிவை ரத்து செய்து இந்த மாநிலத்தை 2 கூறுகளாக பிரித்தது. ஆகையால் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் இத்தகைய நடவடிக்கை மீதான தீர்ப்பாகவே இந்த தேர்தலின் முடிவுகள் பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் களத்தில் 370வது பிரிவு ரத்தை நியாயப்படுத்துகிறது பாஜக. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ மீண்டும் 370வது பிரிவை அமல்படுத்துவோம் என்றும் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றும் வாக்குறுதிகளை முன்வைத்து இந்த சட்டசபை தேர்தலை அணுகியுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் தொடர்பாக லோக்போல் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் 22,500 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியது. இந்த கருத்து கணிப்பின் முடிவில் பாஜகவுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்றும் காங்கிரசின் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியா கூட்டணி 51 முதல் 56 இடங்களிலும், பாஜக கூட்டணி 23 முதல் 26 இடங்களிலும், மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி 4 முதல் 8 இடங்களிலும், இதர கட்சிகள் 3 முதல் 7 இடங்களிலும் வெற்றிகள் பெறும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக பாஜகவின் ஜம்மு காஷ்மீர் தோல்வி இப்போதே உறுதியாகிவிட்டது. மேலும் பாஜகவின் இந்த தோல்வி மோடியின் சாம்ராஜ்யத்திற்கு கடும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக தனி மெஜாரிட்டியை இழந்திருந்தது பாஜக. ஆகவே தனி மெஜாரிட்டியை இழந்த பிறகு நடைபெறும் முக்கியமான சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜக தோல்வியை சந்தித்துள்ளதால் இதுவே பாஜகவின் வருங்கால அரசியலை பிரதிபலிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதனாலேயே இத்தகைய கருத்து கணிப்பு வெளியான உடனே டெல்லியில் மோடி தலைமையில் தற்போது அவசரமாக கூட்டம் ஒன்று கூட்டப்பட போவதையும் அதில் இந்த தோல்விக்கான காரணங்களை பற்றி முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.